ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பாருங்கள், ஒரு குட்டியாக நெக்குக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு டிசைன் பண்ணுவோம். சரியா? பெயிண்டிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஆரி ஒர்க் சிம்பிளாக. இப்போ பிகினர்ஸ் பழகுறனால அவங்களுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி ஒரு ஃப்ளார் பண்ணலாம் அப்படின்னு காட்ட போகிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு ப்ரஷ் கூட நிறைய தேவையில்லை. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இந்த டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி நான் பாருங்கள், க்ரீன் அண்ட் எல்லோ எடுத்திருக்கேன். பெயிண்டிங்கில் ஃபேப்ரிக் கலர் எடுத்திருக்கேன். இதை வச்சு எப்படி ஒரு ஃப்ளார் போடலான்னு சொல்லி பார்ப்போம். ஒன்றுமே ப்ரஷ் எடுக்கலை, ஜஸ்ட்டு கையில் தான் எடுத்திருக்கேன். எடுத்து ஒரு டாட், அவ்வளோதான். இந்த மாதிரி வைக்கிறப்ப ஒரு 5 பெட்டலோ 6 பெட்டலோ நம்ம பண்ணணும் அப்படின்னா இதை வச்சே பண்ணிடலாம். இதை வச்சே பட்டும் பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு பிகினர்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ரஷ் வச்சே பண்ண வேண்டாம். சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸில் டிசைன் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணோம்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் முடியும். நமக்கு எந்த பயமும் இல்லை. இப்போ இதிலே டபுள் கலர் பண்ணோம்னா பாருங்கள், அது கொஞ்சம் இது கொஞ்சம், க்ரீன் கொஞ்சம் எல்லோ கொஞ்சம் ஒரே கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சோம்னா பாருங்கள், அது டபுள் கலராக இருக்கும். இந்த மாதிரி க்ரீன் கொஞ்சம் எல்லோ கொஞ்சம் பண்ணுறப்ப அது ஒரு ஷேடிங்காக நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். சிங்கிள் கலர் வேணும்னா சிங்கிள் கலராக வைங்க. டபுள் வேணும்னா ரெண்டையும் ஒரு தடவை தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இந்த மாதிரி வைக்கிறப்ப ஒரு க்ரீனிஷ் எல்லோவாக வரும். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ இதை வச்சு ஒரு நெக் பேட்டர்ன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். சரியா? ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் முடிக்கலாம் ஒர்க்கு. போகுமா? பாருங்கள், இப்போ ஒரு நெக் டிசைன் நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இந்த நெக் பேட்டர்ன் ஃபஸ்ட்டு எப்பயும் போல் ஒரு ஜரியில் ஒரு 2 லைன் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். சரியா? ஏன்னா இது ஆரி ஒர்க்கும் சேர்ந்து பண்ணுறோம் இல்லையா? அதனால் ஆரி ஒர்க்கு நம்ம பண்ணுறனால அந்த பேஸ் என்னது, நெக்குக்கு 2 லைன் நம்ம ஜரி கொடுப்போம். அந்த மாதிரி இப்போ 2 லைன் ஜரி நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் நான் இப்போ நான் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணேன் இல்லையா, அதை நான் உங்களுக்கு இதில் செஞ்சு காட்டுறேன். ஓகேவா? நல்லா குட்டி குட்டியாக ஒரு 2 லைன் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக முடிய போகுது. இப்போ முடிச்சுட்டு இந்த மேலே நாட் போட்டுட்டு இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணுவோம். சரியா? அவ்வளோதான். இது பேஸாக நம்ம பண்ணுற ஆரி ஒர்க்கோட நெக் பேட்டர்ன். இப்போ இதுக்கப்புறம் இந்த ஃப்ளாரில் இப்போ நம்ம ஃபில்லிங் பண்ண போகிறோம். ஃபில்லிங் நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டின மாதிரி இன்ட்ரடக்ஷனில் போட்ட மாதிரி ஃப்ளவர்ஸில் அந்த கலரிங் பண்ணுவோம். இதுக்கு நான் எடுத்திருக்க கலர் ஒரு பிங்க், நல்ல ஒரு பிங்க்கும் ஒயிட்டும் எடுத்திருக்கேன். மெஜந்தா பிங்க் மாதிரி. அதை லைட்டாக டச் பண்ணிக்கிறேன். டச் பண்ணிவிட்டு ஒயிட்டை கொஞ்சம் டச் பண்ணிக்கிறேன். சரியா? நம்ம லைட்டாக கொடுத்தோம்னா அந்த ரவுண்டு லைட்டாக விழுகும். இதே கொஞ்சம் நம்ம அமுக்கி கொடுத்தீங்கன்னா ஒரு பெரிய சர்க்கிளாக கிடைக்கும். ஃப்ளவரோட அந்த ரவுண்ட் ஷேப் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம துணியில் அந்த கை வைக்கணும். சரியா? சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு கிராஃப்ட் ஒர்க்லாம் இதை நம்ம பண்ணியிருப்போம். சேம் தான். இது இப்போ நம்ம ஃபேப்ரிக்கில் பண்ணுறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு ஒயிட் அண்ட் பிங்க் காம்பினேஷன் அழகாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறப்ப டார்க் அதிகம் வேணும்னா கொஞ்சம் பிங்க் அதிகமாக எடுத்துக்கோங்க. இல்லை ஒயிட் பேஸ் அதிகமாக வேணும்னா ஒயிட் அதிகமாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இதே மாதிரி இப்போ அந்த ஃப்ளார்லேயும் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பிங்க் தொட்டுட்டு ஒயிட் தொட்டாலும் அதே மாதிரி தான் இருக்கும். ஒயிட் தொட்டுட்டு பிங்க் தொட்டாலும் அதே மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. சரிங்களா? ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இந்த காம்பினேஷன் பாருங்கள், அந்த மிங்கிள் ஆகுறது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ப்ரஷ் வச்சு பண்ணால் கூட இந்த அளவுக்கு வராது. இதை விட குட்டியாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம பட்டு வச்சு கூட பண்ணலாம். நான் அதை விட உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். இப்போ இதை பார்ப்போம். இப்போ இந்த லீஃப் பாருங்கள், அது நார்மலாக ஒரு க்ரீனும் ஒரு எல்லோவும் கலந்து நான் கொடுத்துருக்கேன். க்ரீன் மேலே க்ரீன் சின்ன லீஃபாக இருக்கனால மேலே ஒரு ஆஃபுக்கு க்ரீன் நான் கொடுத்துக்கிறேன். கீழே ஒரு லைன் எல்லோ கொடுத்துட்டு இந்த ரெண்டையும் மிங்கிள் ஆகிற இடத்துல லைட்டாக அப்படி மர்ஜ் பண்ணி விட்ருங்க. அவ்வளவுதான். லாஸ்ட் டைம் நான் மர்ஜ்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே தான். இது ஒரு க்ரீனிஷாக ஒரு லைட்டு டார்க் க்ரீன்லேருந்து லைட் க்ரீன் அப்படியே எல்லோ வர்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி குட்டி லீஃபாக இருக்கனால இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் நம்பர் 0 தான் ப்ரஷ் எடுத்திருக்கேன். தின் ப்ரஷ் அவுட்லைன் கொடுக்க யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ப்ரஷ் வச்சு நான் இதை கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப சிம்பிளானது தான். ஜஸ்ட்டு ஒரு க்ரீன் கொடுத்துட்டு கீழே ஒரு லைன் எல்லோ கொடுத்துட்டு அந்த ரெண்டுமே மிங்கிள் ஆகிற இடத்துல லைட்டாக மர்ஜ் பண்ணி விட்ருங்க. இப்போ எல்லோ இந்த க்ரீன் கொடுக்குறேன். கீழே அந்த பாருங்கள் ஒரு எல்லோ கொடுக்குறேன். கொடுத்துட்டு அந்த சேர்கிற இடத்துல ஒரு லைட்டாக ஒரு அப்படியே தேய்ச்சிங்க அப்படின்னா ரெண்டுமே நமக்கு கலந்துரும். கலர்றப்ப டார்க் வித் லைட்டாக கிடைக்கும். நமக்கு அழகாக இருக்கும்.
நேச்சுரலாக இருக்கும். இந்த மாதிரி எப்பயுமே நம்ம வந்து சிங்கிள் கலராக கொடுக்குறத விட டபுள் கலராக கொடுத்து பாருங்கள், அந்த காம்பினேஷன் வந்து அழகாக வரும், நல்லாயிருக்கும், நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். சிங்கிளாக இருந்தால் ஒரு மாதிரி அது டார்க்காக தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டபுள் கலர் ட்ரிபிள் கலர் மிக்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப நேச்சுரலாக அது வரும். இது வந்து ஈஸியான ஒர்க்குனால உங்களுக்கு நான் காட்டுறேன். குழந்தைங்களுடைய நெக்குக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டு பாவாடைக்கெல்லாம் போடணும்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம், இல்லை ப்ளவுஸுக்கே நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம், இல்லை குர்த்தி அந்த மாதிரி இதுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எது இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூட்டாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன டிசைன் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஐடியாஸ் வந்து போக போக பெயிண்டிங் வச்சு என்னென்ன நம்ம ஆரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற வந்து உங்களுக்கு நல்லா புரியும். அதனால தான் பேஸ்லேருந்தே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ ஃபுல்லாக க்ரீன் முடிச்சாச்சு, அவ்வளோதான். இப்போ நல்லா காயணும். இப்போ இந்த நடுவில் வந்து ஜரியில் வந்து 2 லைன் நான் கொடுக்கலான்னு தான் இருக்கேன். ஓகேவா? நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஃபுல்லாக நல்லா ஒரு 1 hour 2 hour ஃபுல்லாக விட்டுருங்க. இப்போ 2 லைன் வந்து ஜரியில் நான் கொடுத்துட்டேன். அந்த நடுவில் கொடி மாதிரி வர்ற இடத்துல பாருங்கள், செயின் ஸ்டிச்சு தான் கொடுத்துருக்கேன். 2 லைன் கொடுத்துட்டேன். அப்போ தான் நல்லா கொஞ்சம் திக்காக தெரியும். அதே மாதிரி ஒரு ப்ளூ கலர் நடுவில் ஒரு குந்தன் பீடும் ஒட்டியிருக்கேன் ஃப்ளவருக்கு. பார்த்தீங்களா? அழகாக இருக்குது. நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ எல்லாமே ஒர்க்கு நல்லா காய நீங்கள் டைம் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன், நல்ல ஒரு கோல்டு சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன், சம்கி. இதை வச்சு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணலாம். இந்த ஃப்ளார் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா அதை ஹைலைட் பண்ணோம்னா, லாஸ்ட் டைமே லோட்டஸில் பண்ண மாதிரி அது லாங் ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணேன். இது வந்து இந்த சீக்வன்ஸ் வச்சு நடுவில் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும். அதனால தான் கோல்டு பேஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா லீஃபுக்கு, அதனால் ஃப்ளவருக்கும் நான் அந்த கோல்டு சீக்வன்ஸு ப்ளஸ் இது வந்து பிங்க் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். பிங்க் கலர் சில்க் த்ரெட் வந்து 6x6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த சீக்வன்ஸ் வந்து கொஞ்சம் பெருசு, அதனால் அதுக்கேற்ற அளவுக்கு நான் ஃப்ரெஞ்ச் நாட் வரணும் அப்படின்னு 6x6 ஸ்டாண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போ நடுவில் அதாவது ரொம்ப நடுவில் இல்லை, கொஞ்சம் கீழேருந்து நம்ம எடுத்துகிட்டு அந்த சீக்வன்ஸ் வச்சு ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போடுவோம். சரியா? இந்த மாதிரி பண்ணுறப்ப கூட கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும். பெயிண்டிங் ப்ளஸ் ஆரி ஒர்க் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் தான் இந்த இப்போ நான் ரீசெண்டாக போடுற எல்லா வீடியோஸும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு பெயிண்டிங் பண்ணலாம், எந்த அளவுக்கு ஆரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது முதலே நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். ஆரி ஒர்க் பண்ணி பெயிண்டிங் வந்து தெரியாமல் போயிடக்கூடாது. அதே மாதிரி பெயிண்டிங் வந்து ஹைலைட்டாக தெரிஞ்சு ஆரி வந்து கம்மியாகவும் இருந்துடக்கூடாது. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். அதனால தான் நான் வந்து இப்போ போடுறதுமே மைல்டான ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த ஃப்ளாரில் வந்து ஃபுல்லாக நம்ம இந்த ஃப்ளாட் லோடிங்கோ இல்லை பட்டன் ஹோலோ ஏதாவது கொடுத்து ஃபில்லிங் பண்ணணும் எதுவுமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃப்ரெஞ்ச் நாட்டு இல்லைனா ஒரு ரிங் நாட்டு அந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப நம்ம ஆரி ஒர்க் பண்ண மாதிரியும் இருக்கும், அதை ஹைலைட் பண்ணி காட்டின மாதிரியும் இருக்கும். ஃப்ளார்ஸு அடியில் வந்து நம்ம ஃபில்லிங் பண்ணுறதுக்கு பெயிண்டிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாமே நம்ம ஈக்குவல் ஷேர் நம்ம அதுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். ஒர்க்குமே ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு. ஃபுல் நெக் நீங்கள் இதை பண்ணுறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். கைக்குமே நீங்கள் ஸ்லீவுக்கு பண்ணுறப்ப ஒரு கொடி மாதிரி நார்மலாக நம்ம போட்டுக்கலாம். போட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு குட்டி குட்டி ஐடியாஸ் நான் கொடுக்குறேன். இதை வச்சு நீங்கள் எப்படி உங்கள் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி டெவலப் பண்ணுங்கள். சரியா? இப்போ ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்தாச்சு. அதே மாதிரி அந்த ஃப்ளாருக்கும் நான் கொடுக்கணும். இதே மாதிரி இந்த லீஃபுக்குமே ஒரு குட்டியாக லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த லீஃப்மே ஒரு மாதிரி சிம்பிளாக இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ அந்த லீஃபுக்கு நடுவில் காம்பு மாதிரி வரும் இல்லையா, அந்த காம்புக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டு, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. இதுக்கு வந்து க்ரீன் வந்து நான் வந்து 4x4 8 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா லீஃப் வந்து ரொம்ப குட்டி, அதனால் வெறும் நார்மல் ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும் தான் போட போகிறேன், லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. இதுக்கு எந்த சீக்வன்ஸும் நான் வைக்கலை. ஓகேயா? இந்த மாதிரி நடுவில் குத்தி நடுவில் அந்த காம்பு வரும்ல இலைக்கு, அந்த இடத்துல வர்ற மாதிரி கொஞ்சம் அந்த இலையோட எட்ஜிலேருந்து கொஞ்சம் கீழே. சரியா? ரொம்ப இலை வரைக்கும் இல்லாமல் அந்த டிப்லேருந்து கொஞ்சம் கீழே இறக்குற வரைக்கும் ஒரு சின்னதாக லாங் ஃப்ரெஞ்ச் நாட். இந்த மாதிரி தான் ஹைலைட் பண்ணணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து முதலே யோசித்து என்ன பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஐடியா பண்ணிங்க அப்படின்னா சில நேரம் அது நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும், சரியாக வராது. ஸோ அதனால் எதுவுமே கொஞ்சம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். நார்மல் ஒரு ரஃப் கிளாத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன மெட்டீரியலில் டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு அது ஆப்டாக கிடைக்கும்.
இந்த மாதிரி நடுவில் நீங்கள் கொடுங்க. உங்களுக்கு கிளார் அடிக்குதுன்னு நினைக்கிறேன், இருங்க. இப்போ நல்லா தெரியுதா? இந்த மாதிரி கொடுங்க. இப்போ தான் என் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஆரி ஒர்க் நான் போட்டிருக்கேன் வீடியோஸு. ஃபுல்லாக நான் போட்டிருக்க ஆல்மோஸ்ட் வீடியோஸ் எல்லாமே பிகினர்ஸுக்கும் போட்டிருக்கேன். அதே மாதிரி ப்ளவுஸு ஆரி ஒர்க் பண்ண ஆர்டர் ப்ளவுஸையும் நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நீங்கள் வீட்டிலேருந்தே அழகாக கற்றுக்கலாம். இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் எல்லாம் இந்த லைன் அந்த லைன் எல்லாம் முடிச்சுட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோனுக்கு சுற்றி வந்து ஸ்டோன் வந்து நம்ம நார்மலாக ஸ்டோன் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நம்ம லைன்ஸ் கொடுப்போம் இல்லையா சில்க் த்ரெட் வச்சு, அந்த மாதிரி தான் நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ஸ்டோன் செயின் தைக்கிறது எப்படின்னு வீடியோஸ் போட்டிருக்கேன். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவில் கூட நான் அட்டாச் பண்ணுறேன். பழைய லிங்க்கை கூட நீங்கள் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் அதையும் நான் தர்றேன். எதனால் இதை பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஸ்டோன் வந்து நடுவில் தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை சுற்றி செயினும் போடலாம். அப்படி செயின் இல்லை, ஸ்டோனை வந்து கொஞ்சம் கவர் பண்ண மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக அழகாக தெரியும். சரிங்களா? பாருங்க, இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டோனை சுற்றி செயின் கொடுத்துட்ருக்கேன். சரியா? எல்லா வீடியோஸையும் பாருங்கள், 1 by 1 ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது பெயிண்டிங்கில் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலும் கேளுங்க. ஃபேப்ரிக் பெயிண்ட் வச்சு ஆரி ஒர்க் ஏதாவது வேறு ஏதாவது ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு தோணுது, அதில் டவுட் இருக்குது அப்படின்னாலும் என்கிட்ட கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன். அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணுறப்ப ஃபினிஷ் ஆயிடுச்சு நல்லா. எல்லாமே குட்டி ஒரு கொடி, ஒரு லீஃபு, அவ்வளோதான், ஒரு பூ, இவ்வளோதான் நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? தேங்க்யூ.